எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொடி கட்டி பறக்கிற இந்த ஓலா S1 ப்ரோ ஆகட்டும், இல்லை இந்த ஏத்தர் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு எலக்ட்ரிக் கம்பெனிக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனி வந்திருக்கு. அவங்க சொல்கிற இந்த ரேஞ்ச் தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 400 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த வண்டியோட பேட்டரிக்கும் மோட்டருக்கும் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. சிம்பிள் அல்ட்ரா அப்படின்ட்டு இந்த சிம்பிள் எனர்ஜி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா Gen 2 மாடல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க சாதாரணமாக இந்த சிட்டி ரைடுக்கோ லோக்கல் ரைடுக்கு மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வச்சு நம்ம டூர் போகிற அளவுக்கு கூட நம்மளால் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்க மோகன், வெல்கம் டு மோக விலாக். பொதுவாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னா நம்மளுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும், இல்லை ஒரு 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற அளவுக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் முதல் முறையாக 400 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்திருக்கு அப்படின்னா அது இந்த ஸ்கூட்டர் தான். சிம்பிள் எனர்ஜி அப்படின்ட்டு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிம்பிள் 1 அப்படின்ட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணாங்க. ரொம்ப நாளா அது சேல்ஸ்க்கு வருதுன்னு சொல்லிட்டு புக்கிங் மட்டும் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்குமே சேலுக்கே கொண்டு வரல. ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஷோரூம்ஸ்லாம் ஓபன் பண்ணாங்க. அப்படி ஓபன் பண்ண அந்த சிம்பிள் 1 வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா அவங்க சேல்ஸ்ல இம்ப்ரூவ் ஆகி இப்போ மிகப்பெரிய ஒரு போட்டியா இந்த ஓலாவுக்கும் ஏத்தருக்கும் நிறைய ஈவி பிராண்ட்ஸுக்கு மிகப்பெரிய போட்டியா இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க இப்போ அடுத்த ஜெனரேஷன் வண்டியை விட்டுருக்காங்க. அதாவது Gen 2 வண்டியை விட்டுருக்காங்க. சிம்பிள் எனர்ஜி அல்ட்ரா அப்படிங்கிற இந்த மாடல் தான் இப்ப மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா இருக்குங்க. இந்த வேரியேஷன்ல இவங்க நிறைய பேட்டரி பேக்ஸ் கொடுக்குறாங்க. 150 கிலோமீட்டர் ரேஞ்சில இருந்து 400 கிலோமீட்டர் வரை ரேஞ்ச் இருக்க பேட்டரி பேக்ஸ் கொடுக்குறாங்க. 6.5 கிலோவாட் அவர் இருக்க பேட்டரியை யூஸ் பண்ணிருக்காங்க. இதை வச்சு நம்மளால 400 கிலோமீட்டர் போக முடியும்னு சொல்லிட்டு ஐடிசியோட நிரூபிச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே நம்ம ஒரு 300ல இருந்து 350 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டியை வச்சு டிராவல் பண்ண முடியுங்க. அதாவது நீங்கள் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு இந்த வண்டியை வச்சு போக முடியும். திரும்ப சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா சென்னையிலிருந்து பெங்களூருக்கு இந்த வண்டியை வச்சே வந்துட முடியும். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 0 to 40 km/h ஸ்பீடை வெறும் 2.77 செகண்ட்ஸ்லேயே அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் மோட்டரையும் பவராக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, இதை வந்து யூசருக்கு ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதனால இதோட ஹைட்டை வந்து குறைச்சிருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கால் வைக்கிற இடத்துல ஒன்றும் பின்னாடி டிக்கியில ஒன்றும் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த முன்னாடி இருக்க பேட்டரி எடுத்து பின்னாடியே சிங்கிள் பேட்டரியா கொடுத்துருக்காங்க. சரி, இதோட டாப் ஸ்பீடு, அதாவது நம்ம ஹைவேஸ்ல போறோம், நம்ம வந்து லாங் போலாம்னு சொல்றீங்களே, இது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னா ஸ்லோவா தானே போகும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இதோட டாப் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 115 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போக முடியும்னு சொல்றாங்க. 115 கிலோமீட்டர்ல நம்ம ஹைவேல நல்ல ஒரு ஸ்பீட்ல வந்து இந்த வண்டியில போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வண்டியில முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவங்க இந்த ஸ்பீடு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 115 கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. சரி, இதை டூர் போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, லாங் போய்க்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் பக்காவாக ஏரோடைனமிக்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் நீங்கள் வேகமாக போனாலுமே உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ்னால அந்த பேட்டரியோட ரேஞ்ச் வந்து குறையும். அதுக்காக இவங்க ஏரோடைனமிக்ஸ் பண்ணி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லுக்லையும் அதே மாதிரி நல்ல ஒரு ஏர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதனால தான் இந்த வண்டிக்கு ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கூடுதலாக கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். சரி, டூர் போகிறவங்களுக்காக இவங்க பிரத்யேகமாக 2 விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்ட்ஷீல்டு ஆப்ஷன் வந்து இருக்காது. இதில் வந்து விண்ட்ஷீல்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு அக்சசரிஸை கொடுக்குறாங்க. இதை நீங்கள் பின்னாடி மவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த ட்ராவல்லாம் போகிறாங்கல்ல, இந்த பைக் ட்ராவல்லாம் போகிறவங்கள மாதிரி பின்னாடி இந்த மாதிரி லக்கேஜ்லாம் கட்டி சூப்பராக எடுத்துகிட்டு போய்க்க முடியும் இந்த வண்டியில். சரி, இதில் இன்னும் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் 7 inch டச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது 5G கனெக்டிவிட்டியில் கொடுக்குறாங்க. இவ்வளோ ஸ்பீடு போகுது, இவ்வளோ லாங் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சேஃப்டி இருக்கணும் இல்லையா? இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் மலையிலையோ இல்லை புயல்லையோ நீங்கள் எந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் ஓட்டுனாலுமே உங்களுக்கு அந்த தடுக்கி விடும் இல்லையா, அந்த கீழே வாரி விடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது பக்காவான ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பொதுவாக இந்த ஏர்லாம் இல்லைன்னா, அதாவது டயரில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட மைலேஜ் ட்ராப் ஆகும், அதோட மோட்டர் ப்ராப்ளம் ஆகும், இது மாதிரி நிறைய இஷ்யூ வரும். இதில் டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. இது மூலிமா உங்கள் வண்டிக்கு எப்போல்லாம் டயர் ப்ரெஷர் குறையுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டயர் ப்ரெஷரை வச்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இதில் பார்க்கிங் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஹில் ஹோல்டு கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே
ரெண்டையுமே நம்ம ஈஸியாக இந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று கொடுத்து இதில் அழகாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் நம்ம பெரிய பெரிய வண்டியில் பார்த்துருப்போம். இந்த வண்டியில் இந்த அது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே நல்லாவே இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிரேக்கிங் சிஸ்டம் இதில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டத்தை 4 லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் 4வது லெவலில் வச்சு நம்ம ஓட்டும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி மைலேஜ் வந்து பயங்கரமாக அச்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங்காம சஸ்பென்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதனால நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் ரைடு வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாங் ரைடு நம்ம டூர்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சஸ்பென்ஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இல்லையா. இந்த வண்டியோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 129 கிலோ வருது. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35 லிட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும் மாதிரி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த க்ளவ் பாக்ஸ் அந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய வேரியன்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கிலோவாட் அவர் பேட்டரி பேக் இருக்கிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 250 கிலோமீட்டர் மைலேஜ் போகும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,70,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோவாட் அவர் பேட்டரி இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 265 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும். இதோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,70,000 சம்திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 400 கிலோமீட்டர் போகிற ரேஞ்ச் இருக்க அந்த 6.5 கிலோவாட் இருக்க பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து இன்னும் எதுவும் சொல்லல. நம்மளுக்கு இதோட கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் சிம்பிள் ஒன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலை கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.7 கிலோவாட் இருக்கிற பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 190 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாடல் வந்து அவைலபிளாவே தான் இருக்கு. இந்த வண்டியோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,40,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. சரி பிரைஸ் பார்த்தோம். இது லைஃப் டைம் வாரண்டி அப்படின்னு சொன்னாங்களே அது என்ன அப்படிங்கிறதானே கேக்குறீங்க. பொதுவா இப்போ ரீசெண்டா எல்லா மாடலுமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. லைஃப் டைம் வாரண்டி அப்படின்னா அந்த வண்டிக்கு கொடுத்துருவாங்க, அந்த பேட்டரியை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல கொடுப்பாங்க. ஆனா இவங்க எதை அடிப்படையில் அந்த லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத இது வரைக்கும் சொல்லல. இவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த வாரண்டி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷம் இல்லைன்னா 30,000 கிலோமீட்டரும் 3 வருஷம் இல்லைன்னா 20,000 கிலோமீட்டரும் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதான் இந்த Gen 2 மாடலுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது என்ன டீடைல் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. இது போல யூவி நியூஸ்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ போற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிற வரை